நல்ல ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணக்க நாட்டுக்கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அப்படியே கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்து கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அருள். வெல்கம் டு குக்கிங் நியூஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் குக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி குக்கரில் செய்யணுன்ற அவசியம் இல்லை, நார்மலாக கடாயில் கூட செய்யலாம். கடாயில் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி பண்ணணும்னு நான் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 3 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் இன்னமுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போயிடுச்சு. இப்போது இதில் மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பெரிய பீசஸாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ தக்காளி கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழியை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கி சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க. கோழியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணி வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் இப்போ வச்சுடுங்க. இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வானலில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கினா போதும். மிளகோட வாசனை சூப்பராக வருது. இந்த டைமில் நறுக்கின ஒரு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசாவை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்த கசகசாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கோழியில் விட்ட தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலாவில் ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் வற்றும். ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கடாயில் வைக்கிறதா இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு 25லேருந்து 30 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா இது நாட்டுக்கோழி குழம்புன்றதுனால வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இடையில செக் பண்ணி பார்த்துட்டு கறி வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுவே குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாகி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்புல தேங்காய் பால் ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். குழம்போட மசாலா சேர்ந்து நல்லா கமகமன்னு வாசனை வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.